இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் மொறுன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்தது பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், மொறுன்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் இதை மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அரிசி எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நைட்டு ஒரு 8 மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. கரண்டில் எடுக்கும் போதே நமக்கு லேசாக எடுக்க வருது. லைட்டாக ஒரு தடவை கலந்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. வெங்காயம் தேய்ச்சிட்டு மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கிறேன். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா மொறுன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்பவும் போல் அரிசி உளுந்து சேர்த்து தோசைக்கு ஊற வைக்காமல் இது போல் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். தோசை நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.